Stop recording. Button. Double tap to activate. வணக்கம். நம் பேச பெறும் தலைப்பு நன்றி. இந்த உலகத்திற்கு அழைத்து வந்த தாய் தந்தையருக்கு முதல் நன்றி. அக்கண்ணா ஆவண்ணா சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு இரண்டாவது நன்றி. இவை அனைத்திற்கும் முதல் ஆதாரமாய் இருக்கும் தெய்வத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மூன்றாவது நன்றி. நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமையில் ஒன்று. நம் உதவிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு அவர்களிடம் ஒரு சிறு புன்னகை கூட செலுத்தாமல் வருவது நல்லது அல்ல. மிக நேரம் தாகமாய் இருக்கும்போது ஒருவர் நமக்கு தண்ணீர் கொடுக்கும்போது அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீண்ட தூரம் நடந்து இளைப்பாற ஒரு இடம் கிடைக்காதா என்று தோன்றும் போது இங்கே வந்து உட்காருங்கள் என்று சொல்லும் ஒரு நபருக்கு நன்றி சொல்வதில்லை. கூட்ட நெரிசலில் சாலையே கிடைக்க உதவும் ஒரு கைக்கு நம் நன்றி சொல்வதில்லை. காலத்தில் உதவிய உறவினருக்கோ இல்லை நண்பர்களுக்கோ ஒரு மருத்துவ உதவியாகலாம், ஒரு பண உதவியாகலாம். அந்த உதவியானது நம் திரும்ப காலத்தில் செலுத்துவதே அந்த நன்றி கடமையாகும். ஆனால் இங்கு பல பேர் அந்த நன்றியை செலுத்த தவறு விடுகிறார்கள். ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது கூட ஒரு சர்வர் நம்மளுக்கு பரிமாறுவார். ஓடி நம்ம கேட்போம், சார் சாம்பார் வேணும், சட்னி வேணும், காஃபி வேணும், என்னென்னலாம் வேணும்னு நம்ம கேட்குறோமோ, தண்ணீர் வேணும், என்னென்னலாம் வேணும்னு கேட்குறோமோ ஓடி வந்து இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்குமா சர்வ் பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்து ஒரு நன்றி சொல்வது கூட இங்கே இருக்கிற பல பேருக்கு அது முடியறதில்லை. ஏன்? அவங்க அங்கே தானே வேலை செய்கிறாங்க, அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை. என்னதான் சம்பளத்துக்கு பல பேர் கூலிகளாக வேலை செய்தாலும் அவர்கள் நமக்கு பணிந்து நமக்கு மரியாதை செலுத்தி ஒரு இடத்தில் நடக்கும்பொழுது நாமும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அது ஒரு நன்றி கடனே ஆகும். எல்லா உதவிகளையும் வாங்கி கொண்டு எதுவுமே நடக்காத போல் இருக்கும் பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டியது நன்றி. சிறியவராயினும் பெரியவராயினும் நன்றி சொல்ல பழகுங்கள். நன்றி சொல்லிக் கொடுங்கள். இந்த தலைப்பு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் என்னென்ன மாதிரி தலைப்பெல்லாம் பேசலாம், என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.